வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இந்த நிகழ்ச்சிய ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, ஓ வீட்டில் இருக்கிற வயசானவங்க தான் பார்ப்பாங்கன்னு. இல்லைங்க, அங்க கவசம் கனெக்ட்ல போய் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் யூடியூப்லேயும் பார்க்குறாங்க. இத்தனை விஷயம் சொல்றோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில சில விஷயங்கள் எல்லாருக்கும் அது தெரியறது இல்ல. அத சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன இந்த சில சில விஷயங்கள் அப்படின்னா, இந்த காலமென்னும் காட்டாறு, காலமென்னும் காட்டாறு கரைமீதி ஓடுதையா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இது என்னன்னு கேட்டா, அந்த காலம்ங்கிறது அந்த காலத்துல ஒருவேளை தெள்ள தெளிந்த ஓடைய போல மெதுவா போயிருந்திருக்கும். காரணம் அப்பெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொழுதே போகலப்பா, நாங்க உட்காந்து தாயக்கட்டம் ஆடினோம், பொழுதே போகலப்பா, இது செஞ்சோம்பாங்க. இப்ப நீங்க யாரையான்னு கேளுங்க, பொழுதே போகலன்னு சொல்ல முடியுமா? பொழுதே போறல அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி காலம்ங்கிற காட்டாறு ஓடுற ஓட்டத்துல பல விஷயங்கள் அடித்து செல்லப்பட்டு விட்டன. அதுல முக்கியமா சில பொருட்கள் நாம் பயன்படுத்தியவை இன்று வழக்கில் இல்லை. சொற்களும் வழக்கில் இல்லை. சொற்களாவது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பேசுற போது கூட இந்த பிள்ளையார் பெட்டியில சொல்லிடுறோம். ஆனா பொருள்களை பத்தி நம்ம சொல்லலைன்னு நான் நினைச்சேன். அதை பத்தி சொல்லலாமா? ஏன் தெரியுமா? பேருக்கு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னாக்க என்ன சொல்லுவோம்? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படி ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படிம்பாங்க. எதுக்கு அம்மியை மிதிக்கிறாங்க, எதுக்கு அருந்ததியை பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் விளக்கம் இல்லை. இப்போ நான் சொல்ல போறது, எத்தனை விஷயங்கள் காட்டாற்றில் அடித்து செல்லப்பட்டு விட்டது இந்த காலப்போக்கில் அப்படின்னா அம்மின்னு எடுத்துக்கலாம். இந்த அம்மிங்கிறது அதுல கால் கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுல மசாலாலாம் அரைப்பாங்க. எல்லார் வீட்லயும் முற்றத்துல இருக்கும் அம்மி. அம்மிக்கேத்த ஒரு குழவி ஒண்ணு இருக்கும். அது என்ன காரணம், ஏன் அதை பயன்படுத்தினாங்கன்னா, அப்படி உட்காந்து இந்த குழவியை ரெண்டு பக்கமும் பிடிச்சு இவங்க இப்படி அரைக்கும் பொழுது அது சுத்தும். அது இந்த இடத்துல இருக்கிற சக்கரங்களை தூண்டிவிடக்கூடியதனால் பெண்கள் குறையில்லாமல் இருந்தார்கள். மனசுல குறையே வராதான், இந்த சக்கரங்கள் தூண்டப்பட்டு விட்ட. இப்ப கூட நீங்க ஒரு வேலையை செய்யினா அப்படிங்கிறீங்க, எதுக்கு இப்படி இப்படிங்கிறீங்க, வேற என்ன, நீங்க அதை பொட்டியை தூக்க வேண்டியதானே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சக்கரங்கள் தூண்டப்பட்டால் உனக்கு சிரமமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மி வேற எதுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அந்த கல்யாணத்துல திருமண பெண்ணினுடைய பாதங்களை ஒருவன் பிடித்து எடுத்து அந்த கல்லில் வைத்து என்ன சொல்றான், நீ இந்த கல்லை போல உறுதியா இருக்கணும் எல்லா விஷயங்களிலும். அதுக்காக தான் ஒரு சிம்பாலிசம்னு சொல்லுவாங்களே திரைப்பட வழக்குல, அந்த காலை தூக்கி அதுல வச்சு நீ ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் என் குடும்பத்திற்காக, நீ எல்லாத்துலேயும் உறுதியா நிற்கணும் இந்த கல்லை போல அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மி. அதோட குழவின்னு சொன்னாக்க என்ன தெரியுமா அர்த்தம்? குழவின்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம். அந்த குழவி அப்படிங்கிறது நல்ல செந்தமிழ்ல. இப்ப அம்மியா அம்மாவாம். அம்மாவா அம்மின்னு கூட செல்லம்மா மம்மின்லாம் கூப்பிட்டுக்கிறீங்கல்ல, இந்த அம்மாங்கிறது இந்த அம்மி, அதோட குழந்தை தான் இந்த குழவி. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு வீட்டுல சமையலோ என்னவோ ஆகும். இந்த அம்மா, அம்மாவுடைய குழந்தை, அவளுடைய குழந்தை, இதெல்லாம் இந்த எல்லாமே ஒரு சிம்பாலிசம். அதோட உள்ள அர்த்தத்தை எடுத்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த குழவிக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்புறீங்களா? என்ன ரேவதிமா, நீங்க என்னமோ டூப்பெல்லாம் விடுறீங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. சத்தியமான வாக்கு. ஆந்திராவில் இந்த அம்மிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு குழவிக்கும் அலங்கரித்த அம்மனாக கும்பிடுறாங்க. இந்த கேதார கௌரி விரதத்துக்கு சில பேர் வீட்டுல அம்மியும் குழவி கூட வைக்கிறாங்க. அதை தவிர ஒரு ஆச்சரியமான விஷயம், இப்ப குழந்தைங்களுக்கு தொட்டில் போடுறாங்கல்ல, தொட்டில் போடுற அன்னைக்கு யாருக்காவது குழந்தை இல்லைனாக்க அவங்களை அழைத்து இந்த குழவி, அம்மி குழவி இருக்குல்ல, அதை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எட்டு மை கொடுப்பாங்க. நீ கண்ணுக்கு மை எழுதுன்னு சொல்லி அந்த குழவிக்கு மை எழுதி ஒரு பூவையும் வச்சு உன் கையால முதல்ல அந்த தொட்டில்ல போடு, உனக்கு அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. அந்த குழந்தை இல்லாதவள் அந்த ஏக்கம் போவதற்காகவாவது அந்த குழவிக்கு அலங்காரம் பண்ணி அந்த தொட்டில்ல வச்சு ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு அப்புறமா அந்த குழவியை எடுத்துருவாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது.
இந்த குழவிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பானது. நாங்கள்லாம் விளையாடும் போது கூட விளையாட்டுக்காக கூட அந்த அம்மியிலேயோ அந்த குழவிலையோ கால் படக்கூடாது. அதே போல கல்லூரல் இருந்தா கூட அதுல உட்காரக்கூடாது. இப்படியெல்லாம் சொன்னாங்க. காரணம் அதில் உள்ள தெய்வீகம். ஆக அம்மினா என்னங்கிறது மறந்து போயிருக்கோம். இப்ப பல பேர் வராங்க என்கிட்ட, மேடம் எங்க இந்த பழைய அம்மி எல்லாம் கிடைக்கும்னு. என்ன பண்ண போறீங்கன்னு, நாங்க அமெரிக்கால அது ஒரு ஷோ பீஸா வைக்கணும். ஷோ பீஸா வைக்கணும்னா இத்தினூண்டு கிடைக்கிறது, அதைத்தான் நீங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். மொத்தம் மறந்து போனது யாரோ சொன்னதுனால நம்மளுடைய பண்பாட்டோட சேர்ந்ததுங்கிறதுக்காக அம்மிக்கும் குழவிக்கும் கூட பல மம்மிகள் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து எதை பத்தி பேசலாம்? அம்மானை. அம்மானை அப்படின்னாலே மாணிக்கவாசகர்களுடைய பாட்டு தான் கேட்கறது மனசுல. என்னன்னு கேட்டாக்கா, பாடுதுங்கான் அம்மானாய். பெண்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு வந்து 4 மரத்துல பந்து மாதிரி இருக்கும். அதை ஒத்தி மேல போட்டு இந்த பக்கம் பிடிச்சு, இந்த சாழல் மாதிரி இதை தூக்கி போட்டு இதை பிடிக்கணும். இதே என்னுடைய பாட்டி எல்லாம் சமையல் அறையில என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்துப்பாங்க. டபக்கு டபக்கு டபக்குன்னு இப்படி மாத்தி மாத்தி அவங்க அப்படி பழகி இருப்பாங்க. அதை ஜக்லர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோமே, ஜக்லிங். இந்த பந்தை போட்டு மேஜிக் ஷோ எல்லாம் காட்டுற போது நம்ம ஆன்னு பாக்குறோமே, அது பெண்கள் எளிதா பண்ணினாங்க. இந்த அம்மானைங்கிறதும் இது ஒரு அழகான விளையாட்டு. இந்த அம்மானையை அப்படி தூக்கி போட்டு இதை தூக்கி போட்டு இதையும் தூக்கி போட்டு பிடிக்கணும். அப்புறம் 4ஐயும் மாத்தி மாத்தி போடணும். இது எப்படின்னு கேட்டாக்கா, அது ஒரு விளையாட்டு. இந்த கை மூளை சொல்லணும், ஏய் அடுத்த பந்து வருது புட்டின்னுட்டு, இதை நீ போடுன்னு சொல்லும். ஆக மொத்தம் மூளைக்கும் கைக்கும் உடலுக்கும் ஒரு கண்களுக்கும் அப்படி ஒரு திறமையா இருக்கு. சில பேர் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அம்மானை ஆடும் பொழுது, நான் ஆடுவேன் ஆனா 2 தான் ஆட வரும், 4எல்லாம் ஆட வராது. அப்ப எதிர்மா சொன்னாங்க, ஏய் வாயை பொழந்துக்கிட்டு அம்மானை ஆடாத, வாயில விழுந்துரும்பாங்க. அதாவது நம்ம அந்த ஆடுற ஜோர்ல என்ன பண்ணுவோம், ஆம்போம்ல, வாயை திறக்காத அப்படிம்பாங்க. மூளை கை உடல் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைத்த விளையாட்டு இந்த அம்மானை. அதுவும் மறந்து போயிட்டோம். நீங்க முடிஞ்சா மரத்துல பந்து கிடைக்கும், இப்பெல்லாம் கோவில்கள்ல எல்லாம் கிடைக்கும், அதை வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு ஜக்லிங் சொல்லி கொடுங்க. அப்பதான் வாழ்க்கையில எப்படி ஜகிள் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். இப்ப நான் மாணிக்க வாசகர் காலத்துல அந்த பெண்கள் ஆடினாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கும் ஒரு தேவத்தை ஆடுறா. யார் தெரியுமா? ஆண்டாள். இந்த மார்கழி மாசத்துல தைலக்காப்பு தேய்ச்சி அழகா நீராடிட்டு எங்க போய் கோவில்லேருந்து திருமுக்குளத்துல போய் குளிச்சுட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு அந்த பல்லக்குல உட்காந்துண்டு மரத்தால் ஆன அந்த அம்மானைகளை ஒரு வெள்ளிக்கூடையில போட்டு அவ அங்க விளையாடுறதாக இன்னைக்கும் நடக்கிறது. அங்க இருக்கிற பட்டாச்சாரியர்கள்லாம் அந்த அம்மானைய மேல தூக்கி போட்டு பிடிச்சு ஆண்டாள் ஆடுவதாக, அவள் தோழிகளோடு வருவதாக. அதுக்கு அப்புறமா தான் அவ கோயிலுக்கு வருவாளாம். முடிஞ்சா நீங்க எல்லாரும் மார்கழி மாசத்துல போய் அவளுடைய தைல நீராட்டையும் அவளுடைய அம்மானை விளையாட்டையும் அவசியம் பார்க்கணும். ஏன்னு கேட்டா, இன்னைக்கும் என்றைக்கோ ஆடின அந்த பாரம்பரியத்தை விடாம காத்துட்டு இருக்காங்க இல்லையா நம்மளுடைய கோவில்கள்லாம். கையெடுத்து கும்பிட வேண்டிய விஷயம் இல்லையா? அகப்பேய் சித்தர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் அகத்தில் பேயாக நம்மளை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற அந்த கெட்ட குணங்களை பத்தி பாடினவர். ஆனா கடைசியில பாடுற போது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இந்த அகப்பை சித்தர் இருக்கார்ல, இந்த ஆப்ப சித்தர் பாடினது அகப்பை அல்ல. அகப்பைங்கிறது அவர் பாடினது வேற. அகப்பைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சட்டையில் இருந்தால் அகப்பையில் வராதோ அப்படிம்பாங்களே. அகப்பைங்கிறது கருவறையும் சொல்லுவாங்க. இது கரண்டி. எப்படின்னா, ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா தேய்ச்சி கீச்சு அதுல மூங்கில் பிளாச்சை வச்சு, அதுதான் அந்த அகப்பைன்னு பேரு. அந்த காலத்துல எல்லா கரண்டியுமே அகப்பைன்னு தான் சொல்லுவாங்க. முதல்லலாம் இந்த மாதிரி உலோகத்துல வரல இல்லையா? அதுக்கப்புறம் நல்ல எவர் சில்வர் கரண்டி, பித்தளை கரண்டி, வெங்கல கரண்டி, இரும்பு கரண்டின்லாம் வந்துச்சு இல்ல. இந்த கரண்டிகளெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாடர்ன் கிச்சன்ல இப்படின்னா எல்லாமே அது இடத்துல போய் சேர்ந்துக்கிறாப்புல எல்லாம் சொல்றாங்க. நான் அதை பத்தி பேச வரல. அகப்பை கூடு அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த இடத்துல மத்து, இந்த இடத்துல இழுப்ப கரண்டி, இந்த இடத்துல வெங்கல கரண்டி, இங்க பால் கரண்டி அப்படின்னு அழகா ஒரு ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும். அது உள்ளுக்குள்ள தட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கரண்டி எல்லாம் அழகா சோல்ஜர்ஸ் மாதிரி அணிவகுத்து இருக்கும். அகப்பை கூடு மறந்துட்டோம்.
ஆனா நாங்க மறக்க விட மாட்டோம். திருப்பி இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடுவாங்க. அத பத்தி அவங்க பேசுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். யாருக்கு தெரியும்? அகப்பை கூடு எல்லா மாடர்ன் ஹவுஸ்லயும் வரலாம், வரணும். அடுக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம யார பார்த்தாலும், ஏய் கிச்சன்ல அது வச்சிருக்கேன். கிச்சன்லன்னு ஏன் சொல்றோம்? சமையல் அறையிலன்னு அது ரொம்ப பெருசா இருக்கு. சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையான்னு கேட்டுட்டு இருக்காம, அடுக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அடுக்களை அப்படின்னாக்கா, அடுத்தல் அப்படின்னாக்கா சமைத்தல். சமைக்கின்ற அறை, அடுப்பு இருக்கிற அறை, அதனால அது அடுக்களைன்னு பேர். ஸோ அடுக்களையில போய் அங்க வச்சிருக்கேன், அடுக்களையில வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்கறதுக்கே அழகு. இனிமே நம்ம கிச்சன்ங்கிறத கொஞ்சம் மாத்திக்கிட்டு அடுக்களையில போய் காஃபி குடியே அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னு கேட்டா பழசெல்லாம் ரிவைவ் பண்றதுக்காக தான் இந்த பிள்ளையார் பெட்டியே. அப்புறமா ரொம்ப ஒரு அழகான விஷயம். இப்ப நீங்கெல்லாம் எல்லாரும் சமையல் பண்றீங்க. என்ன பண்ணுவீங்க? அடுப்புல கடாயை வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு ஒரு டப்பாவை திறந்து கடுகு, ஒரு டப்பாவை திறந்து உளுத்தம்பருப்பு, ஒரு டப்பாவை திறந்து மிளகா வத்தல். அந்த காலத்துல அப்படி செய்ய மாட்டாங்க. எப்படி தெரியுமா? அது எல்லாமே அந்த மேடையில இருக்கும். அழகான ஒரு பித்தளையில 5 அறை பெட்டின்னு ஒண்ணு இருக்கும். 5 அறையில ஆனா 6 அறை இருக்கும். அதுல வெறும் 5 இருக்காது. இப்படி 6 கட்டம் இருக்கும். அதுல கடுகு, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே, அதாவது தாளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அதுக்கும் அடியில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களும் இருக்கும். இந்த 5 அறை பெட்டிங்கிறது மேல ஒண்ணு இருக்கும். அதை தூக்கி வச்சுட்டு அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில சமயம் அந்த காலத்துல ராஜா தலை போட்ட காயின்லாம் கூட அதுல ஒளிச்சு வைப்பாங்க. அதுல புளிப்பானையில எல்லாம் ஒளிச்சு வைப்பாங்க. ஏன்னு கேட்டா அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னுட்டு யாராச்சும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு காசே இல்லை அப்படின்னாக்கா 5 அறை பெட்டியில அடியில இருக்கும், போய் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து சிறுவாடு சேர்க்கறதுக்கு ஒரு ரகசிய அறையாவும் இருந்தது. 5 அறை பெட்டி. 5 அறை பெட்டி அப்படின்னாக்கா 5 6 இருந்தாக்கா அரியா பொண்ணு கூட சமைக்கும் அப்படிம்பாங்களே. இதெல்லாத்தையும் பார்த்தாலே நமக்கு சமையல் வந்துடும். ஓ இதெல்லாம் தான் போடணுமாக்கும் அப்படின்னுட்டு. அதுல குறிப்பா இந்த கடுகை பத்தி பேசுற போது ஒண்ணு சொல்லணும். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணப்பட்ட கடுகுலாம் வாங்கிடுறோம் இல்லையா? அந்த காலத்துல அப்படி இல்லை. கடுகு வாங்கிட்டு வந்து ஒரு பலகா இருக்கும். வீட்டுல உட்கார்ற பலகாவை கீழே உட்காந்துக்கிட்டு கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அந்த பலகாவை இப்படி சாய்ச்சி வச்சுப்பாங்க. அதுல மேலேந்து அந்த கடுகை போடுவாங்க. கடுகு மட்டும் உருண்டு விழுந்துரும். கல்லெல்லாம் இந்த பலகால அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். அப்படியே தட்டி விடுவாங்க. ஸோ கல்லு தாத்துறதுன்னு பேர். அது பேரு நெல்லை தூத்துறது, இந்த கல்லை தாத்துறதுன்னு பேரு. இந்த வார்த்தைகளோ இல்லை இந்த விஷயங்களோ பழசு பேசுற போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல தப்பே இல்லை. ஆட்டுக்கல், அதற்குண்டான குழவி, அது மறந்தே போச்சு இல்லை? இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு சுவிட்ச் போட்டாக்கா அது தன்னால சுத்துது, தானா அப்படியே மாவெல்லாம் கொட்டுது. அந்த காலத்துல அப்படி இல்லை. இந்த ஆட்டுக்கல்ங்கிறது முற்றத்துல இருக்கும். நல்லா கழுவிட்டு அதுல அரைப்பாங்க. அரைக்கும் பொழுது இப்ப இந்த உளுந்தோ அரிசியோ போட்டு அரைக்கின்ற பொழுது அந்த கோஆர்டினேஷன் ஆஃப் ஆல் த நர்வ்ஸ் அப்படிம்பாங்க. நர்வ் சென்டர் ஆல்சோ எப்படின்னு கேட்டா, இப்ப உளுந்த போடுறாங்க, நல்லா ஊற வச்சுட்டு களைஞ்சு. அதுல கூட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த உளுத்தம்பருப்பு இப்பெல்லாம் மாதிரி வெள்ளை உளுந்த ஊற போடவே மாட்டாங்க. கருப்பு உளுந்த தான் ஊற போடுவாங்க. சில பேர் வீட்டில் கருப்பு உளுந்தே இட்லிக்கெல்லாமும் அரைப்பாங்க. அது கனங்கரையல்னு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த தோலியெல்லாம் எடுத்துட்டு அதை கச்சக் கச்சக்கன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் மாட்டு தொழுவத்தில் அந்த கழனி தண்ணி இருக்கிற அதில் போடுவாங்க. ஏன்னா இது சத்து. நம்ம சத்தெல்லாம் விட்டுட்டு சக்கை மட்டும் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இப்படி கல்லில் போடுறாங்கல்ல, போட்டு இப்படியே அரைக்கிற பொழுது இந்த கை தள்ளி விடணும், இந்த கை அரைக்கணும். இப்போ மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுனாக்கா எல்லாம் ஆடும் சில பேருக்கு. அந்த கோஆர்டினேஷன் வரணுங்கிறதுக்காக தான் எனக்கு இது மட்டும்தான் தெரியும், இது வராதுன்னு பழகு அப்படிம்பாங்க. இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க உட்காந்து ஆட்டுவாங்க. தள்ளி விடு, உள்ள விரல விட்டுறாத அப்படிம்பாங்க. முதல்ல கொஞ்சம் பயமா இருக்கும். இப்படி அப்படி தள்ளிட்டு அப்புறம் இப்படி இப்படி அது ஒரு பாங்கா வரும். நாளைக்கு அந்த மாவை அள்ளி எடுக்கணும்னா கூட இந்த கை அழகா வளைஞ்சு கொடுக்கும். ஆக மொத்தம் உரலும் அந்த கல்லுரலும் உலக்கையும்
இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் கண்ணனை கூட அந்த கல்லறல் கிட்ட இருக்கிற ஒரு உரல்ல தான் அவ கட்டினா யசோதை. ஆக மொத்தம் எல்லார் வீட்லேயும் கல் உரல், கல்லில் அம்மி, குழவி, இதெல்லாம் ஒரு அழகு. ஆனால் இப்போ ஃபேஷன். சில பேரை அந்த பேசுகிற போது எப்படி திரும்ப சொல்லுவாங்க, ஐய அவன் முகம் என்னடி கச்சட்டி ஆட்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. கச்சட்டினாக்கா அதோ நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஈயச்சொம்பு, நசுங்கின ஈயச்சொம்பு மாதிரி அவன் முகத்தை பாரும்பாங்க. இந்த ஈயச்சொம்பு ஏன் நசுங்குதுன்னா, ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக போச்சுன்னா அது வளைஞ்சிரும். அதை ரொம்ப பத்திரமா ஒரு ஒரு இளம் பெண்ணை போல அதை பாதுகாக்கணும்பாங்க. இல்லை, அந்த ஈயச்சொம்புங்கிறது அது ஒரு உலோகம், அது நல்லது தான். அதில் ரசம் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஹீட்டு தாங்கலைன்னா ஈயச்சொம்பு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு ரசம் செஞ்சுட்டு அதில் நீங்கள் விட்டு வைக்கலாம். இது ரொம்ப நல்லது. நம்ம நாட்டில் ஈயச்சொம்பில் சாப்பிட்டவங்க எத்தனையோ காலம் வாழ்ந்ததா ஒரு இப்போ கூட தீபாவளி மருந்தெல்லாம் ஈயச்சொம்பில் தான் வைக்கிற வழக்கம். இந்த வெள்ளைக்கார ஆட்சியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த அவர்கிட்ட கிளார்க்ஸ் எல்லாம் நிறையா பேர் இங்கே இருந்து தானே ஒர்க் பண்ணாங்க. அப்போ வாட் இஸ் இட் மேட் ஆஃப், வாட் இஸ் இட் அப்படின்னு வெள்ளைக்காரன் கேட்கும்போது இட்ஸ் மேட் ஆஃப் லெட்டுன்னுட்டான். ஈயம், காரியம், வெள்ளியம்னு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல லெட் அப்படின்ன உடனே, ஓ மை காட், லெட் பாய்சன், அச்சுச்சோ லெட் பாய்சன்னா விஷம், அதுல நீ இனிமே ரசம் எல்லாம் சாப்பிடாத, நீ சீக்கிரம் செத்து போயிடுவானே என்னமோ அந்த வெள்ளைக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லிட்டான். உடனே இந்த ஆள் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, என்னோட துறையே சொல்லிட்டாரு, இந்த லெட்டுங்கிறது பாய்சனானுட்ட. அட பைத்தியகாரா, நாங்கள் ஈயம் பூசின பாத்திரத்தில் தானே சமையலே பண்ணுறோம், ஈயச்சொம்பில் தானே ரசமே வைக்கிறோம், எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கு, அந்த என்னமோ கோட்டடு அதெல்லாம் இல்லை. அந்த பித்தளையில் ஈயம் பூசின பாத்திரம், வெங்கலப்பானையில் சாதம், ஈயச்சொம்பில் ரசம், கல் சட்டியில் குழம்பு, மண் சட்டியில் கீரை, இருப்பு சட்டியில் பொரியல், இத்தனையும் சாப்பிட்டோமே கெட்டா போனோம் இல்லையே. அவங்கெல்லாம் 100 ஆண்டு எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதுதான் இந்த வெள்ளைக்காரன் சொன்ன லெட்டு, தட் லெட் டு த டிசாஸ்டர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக மொத்தம் ஈயச்சொம்பு இப்போ ரிவைவல் கிடைக்குது, ஆனால் முந்தி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப விலையில இருக்குது. அது மேலே லேசாக தட்டியிருப்பாங்க. அந்த ஈயச்சொம்பில் என்ன அழகுன்னா, வெள்ளி மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வரும்போது, அதில் லேசாக தட்டியிருப்பாங்க, அவல் 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 அவலாக தட்டியிருப்பாங்க. அது ஒரு அழகு. நீங்கள் ரசம் செஞ்சு அதில் விட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஈயச்சொம்பு ரசம் அவ்வளவு ருசியாக இருக்கும். ஈச்சம்பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஈச்ச மரத்து பழம் எது தெரியுமா? இப்போ நீங்கள் டேட்ஸ்ன்னு சாப்பிட்றீங்களே, பேரீச்சம்பழம், பெரிய ஈச்ச மரம், அந்த பெரிய ஈச்ச மரத்தோட காய் தான் பேரீச்சங்காய். இந்த பேரீச்சங்காய் பூஜைக்கு பயன்படும். அதே போல் இந்த பேரீச்சங்காயை எடுத்து, அதாவது இது குளக்குளன்னு இருக்காது, காயை பறித்து அதை காய வச்சுருப்பாங்க. அது கல்கண்டு, தேங்காய் பத்தை இதெல்லாம் ஒன்றா போட்டு திராட்சை பழம் இதெல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றது வழக்கம். இப்போ நீங்கள் பாப்கார்ன்லாம் சாப்பிட்றீங்களே, அந்த மாதிரி அந்த காலத்தில் பேரீச்சங்காய், கல்கண்டு, திராட்சை பழம், இந்த தேங்காய், கொப்பரை தேங்காயை சின்ன சின்னதாக வில்ல நறுக்கி அது பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பேரீச்சங்காய் சொன்னேன் இல்லையா, அது போல் ஈச்ச மரத்து ஈர்க்குகளை வச்சு பாய் செய்வாங்க, ஈச்சம்பாய். கட்டிக்கிட சேலை இல்லைன்னு எதிர்த்த வீட்டுக்கு போனாலாம், அந்த வீட்டுக்காரி ஈச்சம்பாயை சுற்றிக்கிட்டு வந்தாலாம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. என்னன்னு கேட்டால், எனக்கு இன்னும் மாற்று கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலையே இல்லையேன்னு போய் அந்த எதிர்த்த வீட்டுக்காரியை போய் கேட்க போனால், அவளுக்கு தெரியுமா இவ வந்தாலே சேலை கேட்க வருவான்னு, எனக்கே இல்லைக்கான்னுட்டு ஈச்சம்பாயை சுற்றிக்கிட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈச்சம்பாயில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை மாடியில் போட்டு 4 பக்கமும் செங்கல்லாம் வச்சுட்டு அதில் இந்த வடகம் எல்லாம் பாதி காஞ்ச வடகத்தெல்லாம் இந்த ஈச்சம்பாயில் போடுவாங்க. இல்லாட்டி இந்த வெள்ளை வேட்டியில் பிழிஞ்சதை காயறதுக்காக அந்த ஈச்சம்பாயில் போடுவாங்க. அந்த ஈச்சம்பாயோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அந்த ஈச்சம்பாயில் தண்ணி தெளிச்சாலே அந்த ஈச்ச மரத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையோடு வாழ்ந்த காலம் அது. ஈச்சம்பாயினாக்க இப்போ இது என்னங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க, புரட்டு புரட்டுன்னு தலையை சுரிஞ்சுக்கிறாங்க. என்னடி ஸ்கூலுக்கு போயிட்டு நிறைய பேனை கொண்டாந்துருக்க அப்படிம்பாங்க. 4 பிள்ளைங்களுக்கு இருக்கும், அது என்னமோ 4 பேர் தலையை தாண்டி வரும்லாம் சொல்லுவாங்க.
பேனு ஈரெல்லாம் சர்வ சகஜம். அதெல்லாம் அந்த காலத்துல நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி வாரினா கூட ஈரு பேனெல்லாம் வரும். அது அந்த பேனையாச்சும் நல்லா தலைக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த தந்த சீப்புன்னு வச்சிருப்பாங்க, நெருக்கி நெருக்கி பல்லு இருக்கும், அதை வச்சு அப்படியே வாரினா அந்த பேனெல்லாம் வந்துடும். அந்த பேன் சொடுக்கிற போது முதல்லலாம் பயமா இருக்கும், அப்புறம் அது ஒரு மாதிரி வேடிக்கையாவே இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த ஈரெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதுக்கு அழகான ஒரு கருவியை நம்ம தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கேன். என்ன தெரியுமா, மரத்தால் நீளமாக இருக்கும், நானும் வச்சுருக்கேன். அதை எப்படின்னு கேட்டால் அந்த முடியில கொடுத்து அப்படி எழுப்பாங்க, எடுத்துட்டு டடக் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஈரெல்லாம் வந்துடும். இப்படி முறுக்கினா அந்த ஈரெல்லாம் பட் 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 பட்னு உடஞ்சிருமா. ஆக மொத்தம் ஈர் உருவின்னு ஒன்று இருக்கு. இங்கே அந்த வெள்ளைக்கார துரைகள்லாம் வந்த பொழுது அந்த துரைசாணி கிட்ட வி யூஸ் திஸ் மேடம் அப்படின்னா ஹவு சிலி அப்படிம்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க வச்சிருக்கிறது இவ்வளோண்டு முடி, அதில் எங்கே ஈரு பேனு. நம்ம நாட்டில் 6 அடி கூந்தல், அதுவும் தேங்காய் எண்ணெய் தடவி இழைய இழைய வாரி நல்லா பின்னி அடியில் நாரை வச்சு முடிச்சு போட்டு அப்படி அவ்வளவு கூந்தல் இருக்கும்போது ஈர் என்ன பேன் என்ன எல்லாமே இந்த அழகான தலைக்கு வந்து சேராமலா இருக்கும். ஆனால் அதுக்கு தான் ஈர் உருவி இருக்கே, பேன் சீப்பு இருக்கு, ஈர் உருவி இருக்கு. சில பாடல்கள், அது இப்போ நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எங்கள் காலத்தில் அரிசியெல்லாம் குத்துவாங்க, நெல் குத்தி உமியை புடைச்சு அப்புறமா இந்த அரிசி எல்லாம் நல்ல சத்தான அரிசி, அதை எதில் குத்துவாங்க அப்படின்னு கேட்டால் உரல். அந்த உரல் எப்படி இருக்குன்னு கேட்டால் சிவன் கையில் டமருகம் இருக்கும் தெரியுமா, அதை இப்படி திருப்பி வச்சாப்புல இருக்கும், மேலே அகலமாக இருக்கும், அது குழிஞ்சு இருக்கும், பெண்ணோட இடுப்பு மாதிரி சிறுத்து இருக்கும், அப்புறம் அகன்று இருக்கும். அது ஏன் அப்படி அமைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயமும் இருக்கு. இந்த உரலை வச்சுட்டு, இதுவும் முற்றத்துல தான் இருக்கும், திறந்த வெளியில தான் இருக்கும், அதுல உலக்க, இப்போ மாவெல்லாம் இடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு இரும்பு உலக்க வச்சிருப்பாங்க, அது உட்காந்து இடிப்பாங்க. இது வந்து இந்த நெல்லெல்லாம் பிரிக்கிறது பாருங்க, அதாவது உமி தனியா தவிடு தனியா எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மர உலக்க வச்சிருப்பாங்க. அந்த மர உலக்க கையில ஸ்லாம்பு குத்தாம அதை நல்லா வழுவழுன்னு எண்ணெய் தடவி வச்சிருப்பாங்க, மேல இரும்புல பூன் போட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த உலக்கத்தடியம் மாதிரி இருக்கான் பாருன்னு யாரையா திட்டுவாங்க. ஏன்னு கேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மரம், மேல ஒரு இரும்பு பூன், கீழே ஒரு இரும்பு பூன் ஆச்சா. இவங்க 2 பேர் மாத்தி மாத்தி குத்துவாங்க, அசோ அசோ அசோ. அப்பெல்லாம் நான் கேட்பேன், ஏன் நீங்க அசோ அசோங்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம உடம்புல ரொம்ப சலிப்பா இருக்கும், வயக்காட்டுல நாத்து நடுற போது பாட்டு பாடுவாங்க, உரல்ல உலக்க போட்டு இடிக்கிற போதும் அவங்க பாட்டு பாடுவாங்க, எல்லா விதத்திலையும் ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாட தெரியாதவ அவ வந்து உன் நாத்தனால நினைச்சுக்கிட்டு குத்துடின்னு பாடுவாளாம், நீ உன் மாமியால நினைச்சுக்கிட்டு குத்துடின்னு. ஏன்னா அவ்வளவு கோபம் இருந்தாதான், யார் மேலேயான கோபம் இருந்தாதான் இங்க இருக்கிற மாவு இடிபடும், எல்லாம் கிடுகிடுன்னு வேலை நடக்கணும். இதெல்லாம் ஒரு விளையாட்டான ஒரு காலம். இப்ப நான் சொல்ற பொழுது வேற வேலை இல்லை, கடைக்கு போறோம், அரிசி வாங்குறோம், சாப்பிட்றோம், அவ்வளவுதானே, இதுல என்ன அப்படின்னு இல்லை. அதுவும் புழுங்கல் அரிசி எல்லாம் மெஷின் வராத காலத்துல அழகா வேக வச்சு அதை முற்றத்துல கொட்டி காலால் அப்படியே துளாவிக்கிட்டு வந்து காஞ்ச போது அது அப்படியே இதுல போட்டு அரை ஈரமா இருக்கிற போதே இடிச்சு 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 பண்ணுவாங்க. இந்த உரல் உலக்கை பெரிய விஷயம். அதை விட முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்த உரலுக்கு மழை மானின்னு ஒரு பேர். இந்த உரலுக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உரல் திறந்த முற்றத்துல தானே இருக்கும், ராத்திரி மழை பெய்யுது, அடுத்த நாள் காலையில இந்த மாடு கட்டுறவர் வருவார் அல்லது விவசாயிகள் யாரான்னு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த உரலுக்குள்ள இருக்கிற தண்ணியில கையை விட்டு, ரேய் இன்னைக்கு நட்டு புடலாம்டா. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நாம் இன்னைக்கு என்ன சொல்றோம், சென்னையில் 15 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறோம்ல, அது மழை மானி அவங்க பார்த்து சொல்றாங்க. ஆனா இவங்க இவ்வளவு அந்த விரலை வச்சு பார்த்துட்டு இந்த இப்படி எடுத்துட்டு பார்ப்பாங்க, ஏய் கண்டிப்பா இன்னைக்கு நட்டுப்பிடலாம்டா, அவ்வளோ மழை பெஞ்சிருக்குடா. அந்த மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு, எவ்வளவு ஈரம் இருக்கும் வயக்காட்டுலங்கிறத இந்த உரல்லேருந்து கத்துக்கிட்ட காலம் இருந்தது. ஆகாசத்தை பார்த்தாங்க, பூமியை பார்த்தாங்க, அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு நமக்கு உரல்னா என்னன்னு தெரியல,
உலக்கைன்னா மட்டும் தெரியும், ஏன் தடி உலக்க மாதிரி நிக்காதேன்னு திட்டுறாங்கல்ல, அது மட்டும் தெரியுது. இதுக்கு மேல ஒரு ஒரு இரும்பால் ஆன ஒண்ணு வைப்பாங்க, இரும்பு அல்லது தகரத்துல கனமாவே இருக்கும். அதை என்ன தெரியுமா பேரு? குந்தாணின்னு பேரு. அந்த குந்தாணி அப்படின்னு கேட்டாக்க அந்த உரலுக்கு மேல இது உட்காரும். 2 பேரும் உலக்கையால அடிக்கிற பொழுது, நல்லா இடிக்கிற பொழுது அந்த நெல் மணிகள் வெளியில சிதறாது, எல்லாம் இந்த குந்தாணிக்குள்ளேயே இருக்கும். சில பேரை சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன குந்தாணியாட்டம் கம்முன்னு உட்காந்துருக்கான். இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியாது. பட்டிக்காட்டு பக்கம் கிராமங்கள்ல நாங்கள் கேட்டிருக்கோம். அவளுக்கு என்ன எப்ப பாரு வாசத்தினையில குந்தாணியாட்டம் உட்காந்துருக்கா அப்படிம்பாங்க. இந்த குந்தாணி அப்படிங்கிறது ஜம்முன்னு உட்காந்துருக்கும் உரல் மேல. அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இவங்க இடிச்சா இந்த நெல் கதிரெல்லாம் வெளியில விழக்கூடாதுங்கிறதுக்காக அமைச்சதுதான் குந்தாணி. என்ன நேயர்களே பார்த்துட்டு இருக்கீங்களே, காலம் என்னும் காட்டாறுல என்னெல்லாம் உருண்டு போனது, உரல் உலக்க அம்மி எல்லாம் உருண்டு போச்சுன்னு சொன்னேன்ல. இது பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு எழுதுங்க, இன்னும் அதை பத்தி நிறைய சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கே பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்ப நம்ம நாட்டு வாழ்க்கை முறையில ஒன்னொன்னையும் எடுத்தோம்னா அதுக்கு உட்பொருள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த பிள்ளையார் பெட்டி. உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில இந்த பழைய விஷயங்கள் மனசுல சந்தோஷத்தை தரணும்னு அன்போடு வாழ்த்துறோங்க.